ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கன்னியாகுமரியில இருக்கிற 12 சிவாலயங்கள் அதோட சிறப்புகள் பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு கோவிலும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு தரிசனமும் ஒரு தெய்வீக அனுபவம். உடல் ஓடும், ஆன்மா சேரும். இது சாதாரண ஓட்டம் அல்ல, இது 12 சிவாலயம் ஓட்டம். மலையின் மடியில் எழுந்தருளும் நான் திருமலை மகாதேவர். அதிகாலை சூரிய ஒளியில் மின்னும் இந்த தலம் சிவாலய ஓட்டத்தின் துவக்க ஸ்தலம். கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சிரையில் அமைந்துள்ள திருமலை மகாதேவர் கோவில் சுமார் 12 மீட்டர் உயரமான சிறு பாறை மீது அமைந்துள்ள இக்கோவிலை 95 படிகள் கடந்து அடைய வேண்டும். இக்கோவிலின் மூலவர் சூலபாணி ஆவார். வளாகத்தில் கணபதி, சாஸ்தா மற்றும் நாகர் சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலின் சிறப்பு, இக்கோவிலில் ஸ்ரீராமர் வந்து வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. அமைதியான கிராம சூழலில் அமைதியும் ஆனந்தமும் தந்து அருள் பாலிக்கும் நான் திக்குறிச்சி மகாதேவர். பக்தியின் உறுதியை வலுப்படுத்தும் இந்த தலம் சிவாலய ஓட்டத்தின் 2ஆம் ஸ்தலம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே அமைந்துள்ள திக்குறிச்சி மகாதேவர் கோவில் புகழ்பெற்ற சிவாலய ஓட்ட நிகழ்வின் 2வது கோவிலாகும். இக்கோவிலின் சிறப்பு, சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கும் இக்கோயிலில் நந்தி வாகனம் இல்லாமல் இருப்பதே இதன் தனிச்சிறப்பாகும். அருவியின் இசையோடு என்னுடைய அருளும் கலக்கும் திருப்பரப்பு. இயற்கையும் இறையும் ஒன்றாகும் இந்த புனித தலம் சிவாலய ஓட்டத்தின் 3ஆம் ஸ்தலம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் அருகே கோதையாற்றங்கரையில் அமைந்துள்ள பழமையான திருப்பரப்பு மகாதேவர் கோயில் புகழ்பெற்ற 12 சிவாலய ஓட்டத்தில் 3வது தலமாகும். இக்கோவிலின் சிறப்பு, இங்குள்ள நந்தி பிரதானமாக வணங்கப்படுகிறது. சுற்று விளக்கு ஏற்றி வழிபடுவது இக்கோயிலின் சிறப்பம்சமாகும். பழமையான குகை சிற்பங்களால் சிறப்பு பெறும் திருநந்திக்கரை நந்தீஸ்வரரின் அருள் நிறைந்த இத்தலம் வரலாற்றின் சாட்சியாக இன்றும் நிலைத்து நிற்கிறது. இது சிவாலய ஓட்டத்தின் 4ஆம் ஸ்தலம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் 12 சிவாலய ஓட்டம் நடக்கும் கோயில்களில் 4வதாக திகழும் திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் கோவில் சிவபெருமானால் நந்தி பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிக சிறப்பான தலம். சிவனை காட்டிலும் நந்திக்கு முக்கியத்துவம் அளித்து நந்தீஸ்வரர் கருவறையில் பிரதான மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இதுவே இக்கோவிலின் சிறப்பு. விவசாய வாழ்க்கையோடு இணைந்த பக்தி வழிபாடே இங்கு சிறப்பு. பசுமை வயல்கள் சூழ இங்கு அருள் பாலிக்கும் நான் பொன்மனை மகாதேவர். இந்த தலம் சிவாலய ஓட்டத்தின் 5ஆம் தலம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க 12 சிவாலய ஓட்டத்தில் 5வது தலமாக விளங்கும் பொன்மனை தீம்பிலங்குடி மகாதேவர் கோயில். இங்கு மூலவர் சுயம்புவாக தோன்றியவர் மற்றும் தீம்பிலான் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் சிறப்பு, இங்குள்ள தீம்பிலங்குடி மகாதேவர் குறைகளை தீர்த்து வேண்டுவோருக்கு அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது. வேடன் ரூபத்தில் அருள் புரியும் கிராதமூர்த்தி சிவன் பல ரூபங்களில் பக்தர்களை காப்பாற்றுவதை நினைவூட்டும் அபூர்வ தலம் சிவாலய ஓட்டத்தின் 6ஆம் கோவில் பன்னிபகம் மகாதேவர் கோவில். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் கோதைநல்லூர் பஞ்சாயத்து பன்னிப்பாகம் பகுதியில் அமைந்துள்ள பழம்பெருந்தமிழ் சிவாலயம் பன்னிப்பாகம் கிராதமூர்த்தி ஆலயம். இக்கோவிலின் மூலவர் சிவபெருமான் கிராதமூர்த்தி என்ற அரிதான வடிவில் அருள் பாலிக்கிறார். இக்கோவிலின் சிறப்பு, சிவபெருமான் வேட்டுவ கோலத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் வழங்கவும் முகாசுரனை அழிக்கவும் வேடராக அருளிய சிறப்புமிக்க தலமாகும். நஞ்சை அருந்தி உலகை காத்த நீலகண்டர் கருணையும் தியாகமும் நிறைந்த தெய்வீக வடிவத்துடன் காட்சியளிக்கும் கல்குளம் நீலகண்ட சுவாமி கோவில் சிவாலய ஓட்டத்தின் 7ஆம் கோவில். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளத்தில் உள்ள நீலகண்டேஸ்வரர் கோவில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டத்தில் 7வது தலமாகும். இக்கோவிலில் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா முழக்கத்துடன் நீலகண்ட சுவாமியை வழிபடுவர். இக்கோவிலின் சிறப்பு, பத்மநாபபுரம் அரண்மனைக்கு அருகில் உள்ளதால் திருவிதாங்கூர் அரசர்களின் வழிபாட்டு தலமாக இது திகழ்ந்தது. அமைதியும் சாந்தியும் தரும் நான் மேலாங்கோடு சிவன். ஓட்டத்தின் நடுப்பகுதியில் பக்தர்களுக்கு உற்சாகம் தரும் தலமாக விளங்கும் மேலாங்கோடு சிவன் கோவில் சிவாலய ஓட்டத்தின் 8ஆம் கோவில். மகா சிவராத்திரி அன்று நடைபெறும் சிவாலய ஓட்டத்தில் கல்குளம் நீலகண்ட மகாதேவர் கோவிலுக்கு அடுத்து மேலங்கோடு சிவன் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர். இக்கோவிலில் மூலவர் காலகாலர். இக்கோவிலின் சிறப்பு, இருகண்ட முனிவர் குழந்தை வரம் வேண்டி தவம் செய்த தலம். பின்னர் சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்த இடமாக இது நம்பப்படுகிறது. சடையப்பநாதராகிய நான் அருள் புரியும் தொன்மை வாய்ந்த தலம், எனது ஆன்மீக ஒளி பரவும் இடம் திருவிடைக்கோடு சடையப்பநாதர் கோவில்.
இந்த தலம் சிவாலய ஓட்டத்தின் 9ஆம் தலம். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே உள்ள திருவிடைக்கோடு மகாதேவர் கோயில் சடையப்பர் கோயில் புகழ்பெற்ற பன்னிரு சிவாலய ஓட்டத்தில் 9வது தலமாகும். இக்கோவிலில் மூலவர் சடையப்பர் இக்கோவிலின் சிறப்பு. இங்குள்ள மூலவர் முழுமையடையாத லிங்கமாகவும் நந்தி உடைந்த கொம்புடனும் இருப்பது தனிச்சிறப்பு. திருவிதாங்கூர் அரசர்களின் வரலாறு பேசும் தலம். பக்தி மற்றும் பாரம்பரியம் ஒன்றாகும் இடம் திருவிதாங்கூர் மகாதேவர் கோவில். இந்த தலம் சிவாலய ஓட்டத்தின் 10ஆம் தலம். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டத்தில் திருவிதாங்கோட்டில் அமைந்துள்ள பழமையான சிவத்தலம் திருவிதாங்கோடு மகாதேவர் கோயிலாகும். இக்கோயிலில் இறைவன் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார். இக்கோவிலின் சிறப்பு திருமண தடைகள் நீங்க மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்கின்றனர். பக்தியின் உச்சகட்டம் சிவராத்திரி நாளில் பக்தர்கள் திரண்டு வழிபடும் தலம் திருப்பந்திக்கோடு மகாதேவர் கோவில். இந்த தலம் சிவாலய ஓட்டத்தின் 11ஆம் தலம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்திற்கு அருகில் உள்ள திருப்பன்றிக்கோடு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பண்டைய சிவன் கோயில் திருப்பன்றிக்கோடு மகாதேவர் கோயிலாகும். இக்கோயிலின் மூலவர் திருப்பன்றிக்கோடு மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் பக்தவத்சலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவன் விஷ்ணு ஒற்றுமை வெளிப்படும் சிறப்பு வாய்ந்த தலம். உடல் சோர்ந்தாலும் மனம் நிறைந்த பக்தி பரவும் திருநட்டாலம் சங்கரநாராயணர் கோவில். இதுவே சிவாலய ஓட்டத்தின் 12ஆம் கோவில். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கரநாராயணர் கோவில் புகழ்பெற்ற மகா சிவராத்திரி சிவாலய ஓட்டத்தில் 12வது மற்றும் இறுதி தலமாகும். இங்கு சிவராத்திரி அன்று விஷ்ணுவை தரிசித்த பின்னரே இந்த ஓட்டம் முடிவடைந்ததாக கருதப்படுகிறது. 12 சிவாலயங்கள், பல கிலோமீட்டர் பக்தி ஓட்டம். உடல் சோர்ந்தாலும் உள்ளம் சிவானந்தத்தில் நிரம்பியது. இது ஓட்டம் அல்ல, இது ஆன்மாவின் பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஆன்மீக வீடியோக்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓம் நம சிவாயா.